Hi குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வந்து praying hand craft செய்ய போறோம். சிம்பிள் திங்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். என்னெல்லாம் நமக்கு நீடட்னா ஒரு A4 ஷீட், ஒரு பென் ஆர் ஸ்கெட்ச், ஒரு பென்சில் and a scissors. ஓகே? எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு A4 ஷீட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்டட் இடத்துல உங்களுடைய கையை இப்படி வைக்கணும். ஃபிங்கர்ஸ் டுகெதர் ஜாயிண்ட் வச்சுட்டு பென்சில் எடுத்து அவுட்லைன் வரையணும். அவுட்லைன் வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இந்த சிசர் வச்சு அவுட்லைன் கட் பண்ணிடுங்க. கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இது ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரேயர் பண்ற ஹேண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுல நம்ம வசனம் எழுதிக்கலாம். நம்மளுடைய மெமரி வர்ஸ், இன்னைக்கு நீங்க என்ன மெமரி வர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த வசனத்தை நீங்க எழுதிக்கலாம். நான் உங்களுக்காக ஒரு குட்டி வசனம் எழுதி காமிக்கிறேன். The Lord is my shepherd. Psalms 23:1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெமரி வேர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக படிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் உங்களோட பைபிள் மார்க்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பைபிளில் நீங்கள் வச்சு இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணலாம் வேர்ஸஸ்லாம். இன்னைக்கு நீங்கள் என்ன வசனம் படிக்கிறீங்களோ மெமரி வேர்ஸ், அதை இந்த மாதிரி கை மாதிரி கிராஃப்ட் செஞ்சு இதில் நீங்கள் எழுதி நீங்கள் படிக்கலாம். உங்ககிட்ட அழகான ஸ்கெட்சஸ்லாம் இருந்ததுன்னா அவுட்லைன் போடலாம். ஸ்கெட்சஸில் சம் ஃப்ளவர்ஸ் வரையலாம், டிசைன்ஸ் ஒரு ஸ்டிக்கர்ஸ் போடலாம். இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே குட்டியும், ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணணும். நம்மளுக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். அதுவும் இந்த கொரோனா டைமில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்மளோட ஃபேமிலிஸ், நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாருக்காகவும் ஜோ பண்ணணும். அதை குறித்து தான் நான் இந்த கிராஃப்டே நான் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக மெமரைஸும் வசனம் பண்ணணும். அண்ட் இதை நீங்கள் பார்க்கும் போது என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா ப்ரேயர் பண்ணணும். எல்லா சுச்சுவேஷன்லையும் என்ன டிஃபிகல்ட் டைமில் இருந்தாலும் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜோ பண்ணணும். ஓகே, நம்மளுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக மாத்திரம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காக, நம்மளுடைய கசின்ஸ்க்காக, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, அப்புறம் நம்மளுடைய நெய்பர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் ப்ரேயர்ஃபுல்லாக இருங்க, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருங்க, எல்லாம் சேஃபாக இருங்க. அதே மாதிரி நம்ம பைபிள் வேர்சஸை படிக்கிறது மறந்துடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு மெமரைஸ் பண்ணுங்க வசனம்லாம். ஓகே, ஆக்டிவிட்டி எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹேவ் ஃபன். பை.